தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நன்றி புகழ் உமக்கு, நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. என் ஆண்டவரே, என் தேவனே, தோமையாரின் விசுவாச பிரகடனத்தை பாடலாக பாடி நம் வழிபாட்டை ஆரம்பிப்போம். என் தேவனே, எழுந்து வா என் தேவனே, தன்னை தன் மாலை கருவினே, நீ கண்ட மாலை போல் தாவினான் கருவினே, ஆண்டதாய் அள்ளி பருவ தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 2021 ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டிவைன் சண்டே என்று அழைக்கக்கூடிய டிவைன் மர்சி என்ற ஆண்டவரின் இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஞாயிற்றுக்கிழமை. மேலும் இன்று தோமையார் தன்னுடைய விசுவாசத்தை பிரகடனம் செய்கின்ற நற்செய்தி சுயமடுக்க இருக்கிறோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்று தன் விசுவாசத்தை அவர் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தி அன்று தொடங்கிய விசுவாச பயணம் நம்முடைய இந்திய நாட்டில், நம்முடைய தமிழ் நகரத்தின் தலைநகர் சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்டில் அவர் சிலுவை மீது தன்னுடைய உயிரை கொடுத்த வரைக்கும் அந்த விசுவாச பயணம் தொடர்ந்ததை நாம் அறிவோம். திருப்பணி தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டு ஒப்புகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், வானவர்கள் அனைவருக்காகவும் இறைச்சுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரம். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருக்கும்
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Let us pray. God of everlasting mercy, who in the very recurrence of the Paschal feast kindle the faith of the people you have made your own, increase, we pray, the grace you have bestowed, that all may grasp and rightly understand in what font they have been washed, by whose Spirit they have been reborn, by whose blood they have been redeemed. Through Christ our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the Holy Spirit, one God forever and ever. Amen. My Lord and my God. யோவான் 20:28. என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று தோமையாரை பற்றி நற்செய்தியில் பார்க்கிறோம். இறை இரக்கத்தின் ஞாயிறாக இறைவனுடைய ஆண்டவருடைய இரக்கத்தை நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த ஈஸ்டருக்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு அருமையான கருத்தை நமக்கு கொடுக்கிறது. As Thomas touches Christ and is won over to believe, every doubt is cast aside by him, and our faith is strengthened as well. Saint Gregory the Great. தோமா இயேசுவை தொட்டதால் நம்பிக்கை கொள்கிறார். எல்லா சந்தேகமும் விலக நம்பிக்கை பலப்படுகிறது. If you want to strengthen your faith, do not augment your arguments, but breathe out your passion. Blaise Pascal. விசுவாசம் வலுப்பெற வாதங்களை வளர்க்க வேண்டாம், உன் பற்றுக்களை களைந்தெறி. யாரும் தெரியாது என்னை மறைத்த வல்லிருளை நாதா, நீங்க ஒரு ஞான விளக்கானாயோ. தாயுமானவர். நம்முடைய கண்களை மறைப்பது பல வகையான தடைகள். ஆகவே a strong faith sees the invisible, a strong faith believes the incredible, a strong faith receives the impossible. Invisible, incredible, impossible. இவை அனைத்தையும் வெல்லக்கூடியது ஸ்ட்ராங் ஃபெய்த், ஆழ்ந்த விசுவாசம். மறைந்திருப்பதை காணும், நம்ப முடியாததை நம்பும், இயலாததை பெறும். ஃபெய்த் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் உள்ளே அந்த விசுவாசம் செயலாற்றும். எவைகளெல்லாம் உலகம் முடியாது என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் செய்து காட்டும் இந்த ஆழ்ந்த விசுவாசம். அப்துல் கலாமுடைய ஒரு ஜெபம், அருமையான ஜெபம். நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம் என் இறைவா. நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது என் அறிவு புதையல் என் இறைவா. நான் பெருங்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அமைதி தீவு. ஆகவே இது ஒரு தேடல். அந்த தேடலில் நான் இறைவனை கண்டுகொண்டேன் என்றால் என் விசுவாசம் என்னை கரை சேர்க்கும். Jesus Christ, dead and resurrected, is the supreme manifestation and acting of the divine mercy. Pope John Paul II நாம் புனிதராக இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தது இறை இரக்கத்தின் மிகப்பெரிய வெளிப்பாடு. கடவுளுடைய இரக்கத்தை வெளிக்காட்டுவதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளும் அவருடைய இரக்கமும். Divine mercy in Latin misericordia, which means mercy, comes from two words, miseria, misery, and cor, heart. இதை ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த டிவைன் mercy. இரக்கமும் இதயமும் இணைந்து இறை இரக்க ஞாயிறாக இன்று நாம் கொண்டாடுகிறோம்.
காயங்கள் அன்பின் அடையாளங்கள். காயங்கள் அன்பின் அடையாளங்கள். இன்றைக்கு கூட இந்த நியூஸ் வாசிக்கும் போது பக்கத்துல காது கேட்காதவர்களுக்கு ஒரு சைகையில நியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சைன் லாங்குவேஜ்ல அந்த சைன் லாங்குவேஜ்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி சுட்டி காட்டுவார்கள் தெரியுமா? அந்த உள்ளங்கையில இப்படி வச்சு காட்டுவாங்க. காயப்பட்ட கை. இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு சிம்பல். அதுதான் காயங்கள் அன்பின் அடையாளங்கள். நமக்காக காயப்பட்டார். தீர்க்கதரிசிகள் கூறியதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. Peace be with you. யோவான் 20:21. Peace be with you. உங்களுக்கு அமைதி உரித்தாக. பல வகையான நெருக்கடிகள், பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. ஒட்டிய வயிற்றோடு சிலர் சுருண்டு கிடப்பதும், ஓங்கிய அச்சத்தில் உறைந்து கிடப்பதும், உடைந்த உள்ளத்தோடு ஒடுங்கி கிடப்பதும், முடமான கனவுகளுடன் முடங்கி கிடப்பதுமா அமைதி என்கிறீர்கள்? உடன்பாடு இல்லை எனக்கு. ஓடி விளையாடும் குழந்தைகளின் கூச்சல், ஆடிமகிழும் கால்களின் பேரோசை, கட்டவிழ்த்து விடப்பட்ட நாவுகளின் பேச்சு, களிப்புடன் பாடும் தந்தையின் குரல், பளிச்சிடும் அமைதி இதுதான். கொடிகளுக்கு விடை கொடுப்பதும், கொடிய துப்பாக்கியிலிருந்து கலப்பை செய்வதும், நிலமற்றோருக்கு விளைநிலம் கொடுப்பதும், உலகில் இருந்தே பசியை ஒழிப்பதுதான் உண்மையான அமைதி. பிரையன் ரன். எங்கே தோழமை இருக்கிறதோ அங்கேதான் கடவுளின் பிரசன்னம் உண்டு. எங்கே கடவுளின் பிரசன்னம் இருக்கிறதோ அங்கேதான் உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உண்டு. பிரான்சிஸ் ஆஃப் அசிசியாருடைய ஜெபத்துடன் நம் சிந்தனையை முடிப்போம். Lord, make me an instrument of your peace. Where there is hatred, let me sow love. Where there is injury, pardon. Where there is doubt, faith. Where there is despair, hope. Where there is darkness, light. Where there is sadness, joy. அமைதியின் தூதனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரமுள்ள இடத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா குணமடையுமை காத்து நித்திய வாழ்வு அழைத்துக் கொண்டு செல்வதாக. இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் நாள். என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால் என் சோர்வில்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வை பதில்லை. இயேசுவின் கரம் நாவும் என்பதால், இயேசுவின் கரங்கள் என்பதால், இது இயேசுவின் கண்கள் என்பதால் உண்மை நடக்கிறேன். இது இயேசுவின் சித்தம் என்பதால் இது இயேசுவின் உள்மனம் என்பதால் குணங்கள் சரியானவை. இது இயேசுவின் அடிமடம் என்பதால் என் குணங்கள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் என்றால் அன்பானவர்களே, உலகெங்கும் மறுபடியும் இந்த கொரோனா இரண்டாவது அலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. ஆங்காங்கு மறுபடியும் இந்த லாக்டவுன் போட்டிருக்கிறார்கள், தடைகள் விதித்திருக்கிறார்கள். பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஈஸ்டர் கழித்து எனக்கு உடல்நிலை சரியில்லை. அதிகமாக மாத்திரைகள் சாப்பிடுவதனாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ்கள் சாப்பிடுவதனால் நாளையிலிருந்தும் மாலை திருப்பலிகளாக நடைபெறும். காலையில் திருப்பலி இருக்காது. பாண்டிச்சேரியில்
லூர்து மாதா கவி இருக்கக்கூடிய வில்லியனூர் மாதா திருநா நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்திலும் பல தடைகள் மத்தியிலும் மக்கள் அதிகமாக கூடுகிறார்கள். எச்சரிக்கை தேவை. சமூக இடைவெளியை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் நல்லது. நன்றி. ஏந்திரிப்போம், ஆசை பெறுவோம், ஜெபிப்போமாக. Almighty God, grant, we pray, that our reception of this Paschal sacrament may have a continuing effect in our minds and hearts through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இதயமே, ஸ்நேகமாயிரும், மரியாயின் மாஸ்டர் திரு இதயமே, இரட்சகமாயிரும், புனித சூசையப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, உங்களுக்காக வேண்டிக் இயேசு மரி சூசை, எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு.